ஹாய் கைஸ் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஹெச்டி கான்ஸ்டபிள் 2020 29ஆம் என்ன ஷிஃப்ட். அதாவது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்துட்டு பசங்க சென்னையில் இருக்கட்டும், மதுரையில் இருக்கட்டும், கோயம்புத்தூர் 4-5 பேர் ஃபோன் அடிச்சிருந்தாங்க. அதில் ஒருத்தர் சென்னையில் உள்ள ஒரு பேர் மட்டும் செலத்துறை சைது அடிச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாருமே அதான் சொன்னாங்க. மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும். ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க. கொஞ்சம் அவங்க டெஸ்ட் அடிச்சிருந்தாங்க. டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அடிக்கடி மேக்ஸ்லாம் போட்டு பார்த்தோன்னா போட்ட உடனே அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ராக்டிஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து மார்க் எடுக்கிற இதில் ரெண்டுலேயும் மார்க் எடுத்தால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதை கேட்டிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டான்ஸ், அது கலைகளாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே கேட்குறாங்க. இந்த 2 இதுலேயுமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, 2 இதுவுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 மார்க், அதாவது 3 கொஸ்டின் கரெக்டாக இருந்தாலும் எவ்வளோ மார்க்கு? 6 மார்க் கன்ஃபார்மாக உங்களுக்கு கண்ணை மூடிட்டு. ஸோ இது வந்துட்டு படிக்கணும் தேவையில்லை, நாலேஜ் மட்டும் போதும். ஸோ பரதநாட்டம் எந்த இடம், இது வந்து எதனால் கொண்டாடப்படுது, ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டா இருக்கும். அது மாதிரி ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு எப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் அடித்தாங்க, ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 3 கொஸ்டின் கன்ஃபார்ம் வருங்க. ஓகே, எல்லா ஷிஃப்ட்டுக்குமே வரும். ஓகே, அவர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு சும்மா, அதாவது டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லி போயிட்டு சும்மா அட்டன் பண்ணுறாங்க. தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணாதீங்க. நீங்கள் ஜாப்புக்கு போகணும், எஸ்ஹெச்டிக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நாங்களே வெல்கம் சொல்கிறோம், உங்களுக்கு ஆல் த பெஸ்ட்டும் சொல்கிறோம். ஸோ பட் நீங்கள் போய்ட்டு பண்ணுவீங்க, ஆனால் எஸ்ஹெச்டிக்கு போக மாட்டீங்க. எனக்கு 2-3 பேர் சொன்னாங்க, போக மாட்டாங்க, சும்மா டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்ப்போம் எக்ஸ்பென்ஸ்க்காண்டின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் பாட்டில் வந்து மார்க்கை ஏற்றி விட்டு போயிடுறீங்க. பசங்களுக்கு கட் ஆஃப் என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடுது. லாஸ்ட்டில் ஃபிசிக்கல் கட் ஆஃப் ஏற்கனவே கழிச்சிருங்க. நீங்களும் போக மாட்டீங்க ஃபிசிக்கலுக்கு. பட் ஆனால் பசங்க, பசங்க ஓரளவு எடுத்திருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கழிச்சிருவாங்க. ஸோ அவங்கள நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவு செய்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் தயவு செய்து போகாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா, நிறையா ஆப்ஷன் நிறையா ஆயிருக்காங்க. இன்றைக்கி நேற்றோடு இன்றைக்கி நிறைய ஆயிருக்காங்க. சென்னையில் ஓரளவு வர்றாங்க. அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆந்திரா, இந்திரா எல்லோரும் வர்றதுனால கொஞ்சம் அதிக பேர் இருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ மதுரையிலையும் பார்த்துக்கிட்டேன் 12 பேர், 13 இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறாங்களாம். அது மாதிரி கம்ப்யூட்டர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வேறு கம்ப்யூட்டரில் உட்கார வைக்கிறாங்களாம். ஸோ வராத ஆப்ஷனில் வந்துட்டு சென்னையிலாம் அப்படி உட்கார வச்சுருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே உள்ளவங்க. ஸோ ஓகே, அதனால ஆனால் லேட்டாக போகாதீங்க தயவுசெய்து. அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன டயத்துக்கு நீங்கள் போகல அப்படின்னா திருப்பி அனுப்பி விட்ருவாங்க ஒன்று. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், லேட்டாக எக்ஸாம் இருக்கிறப்போ, அடுத்த மாதம்லாம் எக்ஸாம் இருக்கிறவங்க டெஸ்ட்டு போடுங்க. எவ்வளோ டெஸ்ட்டு போடணுமோ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், திரும்ப என்னுடைய பெஸ்ட்டு டிப்ஸாக சொல்கிறேன், பார்த்துக்கிறங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.